ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சிவசபை திருவடிகள் போற்றி போற்றி. ஐயனே, பிரம்மமூர்த்த தவத்தில் நான் கண்ட காட்சிகளை வரிசையாக உங்கள் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. நான் தவத்தில் உட்காந்து கண்ட காட்சி, தீப ஒளி விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மண் விளக்கு, அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது நிறையா எரியுது. ஒரு இடத்துல உள்ள நிறையா இடத்துல எரியுது. அந்த தீபாவளி கடையில் சித்தன் அங்கேருந்து வர்ற வாழை சித்தன் வர்ற மாதிரி முதல் காட்சி கண்டேன். அந்த பழைய இதில் வர்ற மாதிரி பழைய ஃபோட்டோ இருக்குல்ல, இப்போ உங்கள் இது ஃபோட்டோக்குள்ளே இல்லை அந்த உருவத்தில் வர்ற மாதிரி. சரி சரி சரி. இப்போ இருக்க உருவத்துக்கும் அந்த இதுக்கும் அந்த உருவம் தான் தெரியுது. அதில் நடந்து வர்ற மாதிரி காட்சி கண்டேன். அடுத்து ஒரு காடு மாதிரி, 2 பக்கம் மரங்கள் நிறையா இருக்குது, காடு மாதிரி இருக்குது. பாதை வளைஞ்சு போகுது. அதில் யாரோ வர்ற மாதிரி எனக்கு தோணுது. யாருன்னு உணிச்சு பார்க்கும்போது முருகப்பெருமான் வர்றாரு. முதல்ல ஒருத்தர் வர்றாரு, அடுத்து பார்த்தா வெறும் முருகனாக நிறையா வர்றாங்க. அப்படி அது ஒரு காட்சி கண்டேன். அடுத்து ஒரு மலை கோயிலில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக வாழைச்சித்தன் தவத்தில் இருக்க மாதிரி, கோபுர உயரத்துக்கு தவத்தில் இருக்கிற ராஜகோபுரம் இருக்க இடத்துல தவத்தில் இருக்கார். சுற்றி மற்ற சித்தர்கள் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு காட்சி கண்டேன். அந்த மதில் சுவர் மாதிரி. ஆனால் மதில் சுவர் இல்லை, சுவருக்கு பதிலாக எல்லாம் சித்தர்களாக இருக்காங்க. இப்போ ராஜகோபுரம் அப்படி தெரியுதோ? சரி சரி. ராஜகோபுரத்துக்கு பதிலாக நீங்கள் இருக்கீங்க, பாதைக்கு மேலே. அடுத்து சுவருக்கு ஃபுல்லாக சித்தர்கள் இருக்க மாதிரி, ஆனால் உள்ள ஒரு கோயில். அப்படி ஒரு காட்சி கண்ணு. அடுத்த ஒரு நாள் காட்சியில் நம்ம சிவசபை மாதிரி இருக்குது. சிவசபையில் வெறும் புத்தகங்களாக நிறைஞ்சிருக்கு. அப்போதைக்கு 2-3 பெண்மணிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போதைக்கு ஒரு குரல், உங்களோட குரல் கேட்குது, இதுதான் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்போதைக்கு ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு அப்பவே தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி கண்ணு. அடுத்து இன்னொரு காட்சி எப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்குன்னு கண்ட காட்சி. பரந்தாமன், சிவபெருமான், மும்மூர்த்திகளும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து 30 தேவியரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்து முருகனும் விநாயகர் பெருமானும் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்சி. அதை கண்டோன்னா அழுதுட்டேன். அதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல. நான் சூட்சமாக உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்போ நான் தவத்திலேருந்து எந்திரிக்கவான்னு கேட்குறேன். ஏன்னா அழுக வந்தோன்னே என்னால் தவத்தில் உட்கார முடியல. அப்புறம் நீங்கள் பக்கத்தில் அகத்திய பெருமாண்ட கேட்போம் சொல்லி அகத்திங்கன்னா அவர் சொல்ல கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே மறுபடியும் உட்காந்துருக்கேன். பார்த்தாக்கா இதே மாதிரி உங்களோட பழைய காட்சி வருது. என்னை பார்க்கும்போது நெத்திக்கண்லேருந்து தீப்பொறியாக வருது. தீப்பொறியாக வரும்போது என்னோடய அந்த சுழிமனை சுறுசுறுன்னு ஓவராக இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த காட்சி மாறி நம்ம வடக்கு வண்டானம் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. அங்கே உங்களோட இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவுக்கு மேலே நம்ம அந்த குழல் நாதம் ஊதுவோம்ல, அந்த குழல் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்குது. அதுலேருந்து தங்கம் வெள்ளி வைரமாக கொட்டுது. அப்படி கொட்டும் போது அங்கே உள்ள பெண்கள்லாம் முந்தானையில் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு காட்சியை கண்டேன். அப்புறம் என்ன 2-3 காட்சி கண்டேன், அது சரியாக போய் ஞாபகத்துக்கு பண்ணேன். ஓம் மகதீஷாய நமக. அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி. மகதீஷாய நமக. சபையில் தன்னை அர்ப்பணம் செய்த நிலைக்கு கிடைத்த பேராற்றல் கொண்ட காட்சிகளை அகத்தியன் திருவடியில் சமர்ப்பணம் செய்தேன் என்றுரைத்த சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் சபையில் எவ்வாறு ஆதார நிலைகள் தேவை, உயர் சபைக்கு எவ்வாறு ஆதார நிலைகள் தேவை என்று அகத்தியன் வினவினோமோ, ஆதாரத்தின் உச்சகட்ட ஒரு ஆதாரம் இதுவென்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இறைவனுக்கும் மானிடனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? வெறும் மானிடனுக்கும் இறைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அத்தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் எது? ஆற்றலை பெறுவதற்குண்டான முயற்சி எது? அம்முயற்சியை வெற்றிகரமாக ஆக்குவதற்குரிய வடிவம் எது என்று அகத்தியன் வினவும் வேலை வந்துவிட்டது என்று கூறுகின்றோம். அகத்தீஷாய நமக. இறைவனுக்கும் மானிடனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அத்தொடர்பினை உருவாக்கக்கூடிய ஆற்றலது, ஆற்றலை பெறக்கூடிய முயற்சி என்ன? முயற்சியினுடைய நிலை வெற்றியடைவதற்குரிய வடிவம் எது? நீரே கூறும் பாரும். புரியலே அகத்தீஷாய நமக. மறுபடியும் வினவுகின்றோம் அதே உரை நடையில்.
ஒரு மானிடனுக்கும் நல்லா கேளு. சாதாரண மானிடனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அத்தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் எது? அவ்வாற்றலை பெறுவதற்குண்டான முயற்சி உனக்குள் இருக்கின்றது. அம்முயற்சி வெற்றி பெறுவதற்குண்டான வடிவம் எது? தெரியலையா? ஆசானியிடம் சரணாகதி. சரணாகதி என்னும் ஒற்றை வடிவம்தான் திருமுருகப் பெருமான் உரைத்த வினாவினுடைய விடை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வடிவம் எது? அவ்வடிவம்தான் சரணாகதி. சரணாகதியினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ஒரு மானிடன் தவழ்கின்ற பொழுது இறை அவனுக்குள் இருந்து கிளர்ந்து எழும்புவதை எவ்வாற்றலின் மூலம் பெறலாம்? ஆசானின் ஆற்றலின் மூலம் பெறலாம் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்ட ஆற்றலின் மூலமாக உன் முயற்சியால் கிடைத்த வெற்றியினுடைய அருள் காட்சிகள் தான் உமக்கு கிடைத்த அற்புதமான இறை காட்சிகள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெறுவதற்குரிய வடிவத்தை நீர் உயர்த்துகின்ற பொழுது, நீர் உயர உயர சென்று உயர்த்துகின்ற பொழுது இது போன்று அற்புதமான ஆற்றல் கொண்ட அருள் காட்சிகள் உள்ளுக்குள் இருந்து கிளர்ந்து எழுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றான். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது, எவ்வளவு பேரானந்தமாக இருக்கின்றது. இதை கேட்பதற்கும் உரைப்பதற்கும் சீடனே. இறைவனை கண்டோம். திருமுருகப் பெருமான் ஒருவன் அல்ல, ஒரு கூட்டமே வருகின்றது. ஒருவனை காணத்தானடா மலை முகடுகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் அலைந்து திரிந்து தலைகீழாக தவம் கொள்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஒரு முருகனை உருப்படியாக காண்கின்றார்களா? அல்ல. அவ்வாறு காண்பதற்கு முன்னாடியே யாமே திருமுருகன் என்று வந்து அமர்ந்து விடுகின்றான் இல்லமதில் என்று. ஓம் அகதீசாய நமக. அத்துணை திருமுருகப் பெருமானுடைய கூட்டங்களை தன் தவ காட்சியின் மூலமாக பெற்ற சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு ஜோதி பல ஜோதியாக உருவெடுத்தது என்று அக்காட்சி கண்டாயே. அக்காட்சிக்குள் சிவமகா வாழை சித்தன் சிவமகா வாழை சித்தனாக மாறுவதற்கு முன்பாக இருந்த காட்சியை கண்டா இவன் வடிவத்தை. ஒரு ஜோதி பல ஜோதிகளை உருவாக்கி வருகின்றது என்பதன் சான்று அது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவனுக்குள் எரிந்த ஒரு அகத்திய ஜோதியை இவன் கூறினானே. ஒவ்வொரு மானிடனுடைய அகத்திற்குள்ளும் ஜோதி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்றிய ஜோதிகளின் வடிவமாக சீடர்களின் வடிவத்தை நீர் கண்டா என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. அடுக்கடுக்காக இன்னும் செல்லும் காட்சிகள் காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சியாக கிடைக்காத காட்சிகள் எல்லாம் இனி வரும் ஆனந்தப்பட்டு கொண்டே இரு என்று கூறி வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.